வேண்டியதானே? ஏன் இங்கிட்டு விழுந்து போன போக்குல போயிருந்தா நேரம் இது போயிருப்பேன். வாவே உடம்பு இத்த தண்டி உடம்பு வச்சிருந்து கட்டி பிடிக்க உனக்கு தெரியலடா. ஏண்டா போடா வெண்ண இவனை கூட்டிட்டு வந்து பப்புன்னு மோர கடை பாரு நல்லா இது மாதிரி ஒழுங்கா கட்டி பிடிக்கிறதில்ல. நீலாம் என்ன பின்னாடி வந்து கட்டி பிடிப்பாங்க, முன்னாடி வந்து கட்டி பிடிக்கணும். மூதேவி கட்டி பிடிக்க சொல்லுவேன். அப்புறம் காலையில 10 பேர் வச்சு என்னை அடிக்க. நான் அடிக்க மாட்டேன்டா, நீ மட்டும் என்னை வந்து கட்டி பிடி ஒழுங்கா. அடிக்க மாட்டேன். வேற யாராவது அருவா வச்சு போற போக்குல எவனாவது ஒருத்தன் அருவா ஓட தெரியான்றியா? சும்மா அங்க கட்டி பிடிக்க தெரியாம தேவலாம அனாவசியமா பேசிக்கிருக்காங்க. நீ தேவலாம எனக்கு பிரச்சனை பேசிக்கிருக்காங்க. என்ன வச்சிருக்க என்ன வச்சிருக்க? ஹலோ சோத்ததிங்க சோத்த ராணி மரியாதை தேவ சாரி பொம்பளை புள்ள ஆயிடுச்சேன்னு பேச விட்டா ஒரே என்ன உனக்கு என்ன நீ வச்சால நான் கேக்குறேன். நான் வச்சால ஐயோ ஏய் தம்பி ஐயோ தம்பி ஐயோ தம்பி ஐயோ தம்பி தென்பாண்டி சீமையில தேரோடு மீறில மான் போல வந்தவன யாரடித்தாரோ யாரடித்தாரோ பொம்பளை தான் போட்டு குத்துறா. அப்புறம் யார் அடிச்சா மயிரை புடுங்குறாங்க. ஏண்டா போய் ஒரு பொம்பளை பிள்ளை உன் நெஞ்சில கைய வச்சு தள்ளிக்கிட்டு இருக்கு. என்ன செய்யணும்? பாத்துட்டு சும்மா இருக்க. என்ன செய்யணும்? நீனு இந்த பிள்ளை நெஞ்சில கைய வச்சு அடிச்சு தள்ளுறா தம்பி. உன் பேச்சு மயிரை மட்டும் கேட்கவே மாட்டேன். தள்ளுறான்னு சொல்லுவேன். வேகமா தள்ளுவேன். சங்கத்துல 5000 நான் தண்டை கட்ட. சரி ராணி சும்மா சரி பொம்பளை நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது. சண்டைக்கு வா வேணா பிரச்சனை பண்ணு. என்ன நீ வச்சால ஐயோ தம்பி ஐயோ தம்பி ஐயோ தம்பி தென்பாண்டி சீமையில தேரோடு மீதியில மான் போல வந்தவன யாரடித்தாரோ. இந்த பாட்டு உனக்கு யாரு சொல்லி கொடுத்தது? எதுக்கு எடுத்தாலும் யார் அடிச்சாரோ மயிர் அப்படின்னு யார் உனக்கு சொல்லி கொடுத்தேன்னு நான் கேட்கிறேன். எதுக்குடா எங்க மாமா திட்ட? எதுக்குடா எங்க மாமா திட்ட? நாங்க குடும்பத்தோட வந்திருக்கோம். எங்க அண்ணன் எங்க மாமா எல்லாம் என் தம்பியா குடும்பத்தோட வந்திருக்கேன். என்னடா தேவையில்லாம ஐயோ தம்பி ஐயோ தம்பி காத்தி ஐயோ ஐயோ தென்பாண்டி சீமையில தேரோடு மீதியில மான் போல வந்தவன வெட்டி வாசிக்க வேணா. நீ எந்திரி. நீ வாசியா என்ன யாரு அவரை வாசிக்க சொல்றியா? நீ வாசிப்பா. கிங்கா முங்கா கிங்கா முங்கான்னு சும்மா வாட்டு எதுக்கு அடுத்தாலும் தென்பாண்டி சரி ராணி ஆர்டருக்குன்னு இந்த மிரட்ட வேலையெல்லாம் நம்மகிட்ட வச்சுக்கிறப்படாது. நீ வேணா சண்டைக்கு வா. சண்டைக்கு வாடா. நான் என்ன சொல்லணும் அதை நீ சொல்றத கேட்கணும் அவசியம் இல்ல. அவசியம் எனக்கு இல்ல. போடுற போல பொட்டு கலண்டு போ. நான் போடுற சாமாமல தரேன். நாலு பக்கம் அலமத்து நடு நம்ம சொரி புரியன் சொல்லி இழுத்தோச்சு நறுக்கி புரியன் நறுக்கி ரெண்டே முடிச்சு திரி புரியன் சொல்லி ஒண்ணா முடிச்சு குடுத்தால வாய்க்கு ஏந்து விட்ட தோசைக்கு தொல்லாதே. அக்கடாக்கு படுத்துக்கதே மணியாத்துக்கு படுத்து உங்களுக்கு நோண்டிக்கதே பாரு. ஆபத்துக்கு இடி வருது காலகாலம் அதுக்கு ஏமாந்த வேலை. அட கேனா பூனாமா. கேனா பூனா வெட்டி புண்ணாக்கு. கேனா பூனாவா? என்னைய பார்த்து எத்தனை தண்டி வார்த்தை கேக்குறாப்ல. அண்ணே சூர்யானே வாடா அட்டே வாடா நீ அண்ணன்டா வாடா. ஏய் என்னைய பார்த்து கேனா கேக்க பக்க நால மச்சடா. டேய் நீ எப்பற அந்த பிள்ளை பார்த்து கேன போனாங்களா? டேய் பக்க மலக்காரவன சும்மா நினைச்சடா. டேய் ரெண்டு பிள்ளை யார நம்பட வந்திருக்கு? நம்மள மீது வந்திருக்கு. நீ எப்பற அந்த பிள்ளை கேன டேய் இங்க நாட மக்கள யாரா? நம்ம அக்கா தங்கச்சிடா. நீ எப்பற அந்த பிள்ளை பார்த்து கேன போனாங்க? டேய் உனக்கு வாய் வந்தா நீ என்ன பச்ச? நீ எப்பற அந்த பிள்ளை கேன போனாங்களா? டேய் லூசு பே நினைச்சடா. ஏய் இரியா டேய் பூஜைக்கு உறா முதல்ல. டேய் நீ எப்பற அந்த பிள்ளை கேன போனாங்களா? இரியா நான் கேனா புண்ணான்னு ஒரு தடவை தான்டா சொன்னேன். நீ 13 தடவை சொல்லிருக்க. நீ பஞ்சாயம் பண்ண வந்தாளா? சரி போ. மாமா என்ன யாயா கேனா புண்ணாஞ்சனே? பொம்பளை எவ்வளவு லேசா கட்டி மூளை வந்த மாதிரி பொம்பளை லேசா கட்டி பிடிக்காம வந்திருப்பேன். இந்த சாக்கலை பிடிப்பேன். உள்ள வர சொல்லிட்டு போயிருக்காப்ல. யாரு உள்ள? உங்களை ஏற்கனவே 2 பேர் செக்கர் படுத்து கிடக்காங்க உள்ள. போனா அவன் நொங்க எடுத்து விடுவாங்க. உள்ள வர சொல்றேன் அங்க சொல்றான்னு சொல்லாத. இங்காரு எப்பவுமே ஆண்கள் தான் முக்கியம் பேசுமா. இங்காருங்க அப்படி மட்டும் சொல்லாதீங்க.
பெண்கள் தான் முக்கியம், ஆண்களை விட பெண்கள் தான் முக்கியம். யாரு சொன்னது? ஆம்பளை என்ன வேலை செஞ்சா பெண்கள் நானும் செய்வேன். யாரு நீங்க? பொம்பளை பிள்ளை செய்தோ இல்லையோ நான் செய்வையா. அம்மா அம்மா அந்த நான் செய்வேன் நீ செய்வேன். ஆமா நீ சொல்ற ரைட். இப்ப மாத்திட்டாங்க, இப்ப நம்ம எல்லாம் இதாயிட்டாங்க. நீங்க செய்வீங்க, எங்களுக்கு தான் ஏன் வேலை கொடுத்து வேலை வைக்கிறீங்க? ஐயோ நீங்க பாப்பீங்க, பார்க்கையிலே தெரியுது. ஒரே நேரத்துல 3 வேலை பார்ப்பேன். நீங்க 3 வேலையும் பாப்பீங்க, 5 ரவுண்டு கூட பாப்பீங்க. ஏய் எதையா சொல்லிட்டு இருக்க? உங்களுக்கு தெரியும். ஏய் எங்களுக்கு என்ன செய்யும்? இங்கயா ஒரே இடத்துல உட்காந்து அத்தனை வேலையும் நான் பார்ப்பேன். நீங்க உட்கார்ந்து செய்யுங்க, நின்று செய்யுங்க, அது நமக்கு தேவை. எங்கிட்ட வேலை முடிஞ்சா சரி. ஏய் இங்கயா நீங்க செய்வீங்க, நம்ம எப்பவுமே எந்திரிச்சவான உட்காந்து. என்னால முடியும்யா. ஐயோ உங்களால எல்லாமே எந்திரிக்காம கூட அம்புடி வேலையும் செஞ்சு போடுவேன். உட்காந்தோடய எந்திரிக்காம கூட. அதான் நான் சொல்றேன்ல, நீங்க உட்கார்ந்தே பண்ணுங்க. அதே உங்க சௌரியத்துக்கு சரியா வரும். என்னது உங்க சௌரியத்துக்கு உங்க நான்லாம் உட்காந்தா எந்திரிக்கிற ரொம்ப சிரமம். எங்கள் பொழப்பு அப்படி. ஆனா நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். வாழ்க்கையே இப்ப மாறிடுச்சு. எங்க வீட்டுல உள்ள வேலையை சொல்றேங்க. உட்கார்ந்த இடத்துல விறகையும் தள்ளிக்கிட்டு அடுப்பையும் கேட்க பக்கம் நாயெல்லாம் பாத்தியா? ஐயோ கடி வாங்கின நாய் போல ஓயாம வந்து பூரா கனவு வந்த மாதிரியே வர. மாமா என்னைய பார்த்து அந்த வார்த்தை. அண்ணே நாடகத்தை பெட்டி தானே வச்சுக்கிறீங்க, அது பெட்டி எவ்வளோண்ணே? பெட்டி கீபோர்டு சேர்த்து மொத்தம் 1.5 லட்சம் ரூபா. பார்த்து போங்க, வித்துறாம. வெக்கப்படுறாரு என்னைய பார்த்து. வெக்கம் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு உருப்படி அது ஒண்ணுதான் வச்சிருங்க. பையன் இருக்கு. சும்மா உனக்கு ஆளுக்குன்னு மட்டும் பேசாத. தேவையில்லாம பேசாத. நீங்க பெரிய ஆள் பெரிய ஆள் எப்போ? நான் பெரிய ஆளுதான். எந்த வகையில நீங்க பெரிய ஆளு? வகையில உங்களை நாங்க தாலி கட்டி கூட்டிட்டு போயில மைச்சேட்டுக்காரர் பாட்டு போறாரு. என்னன்னு? மணமகளே மணமகளே வா வா, மாமியாருக்கு மருந்து வச்சு கொள்ளவா, குணமகளே குணமகளே வா வா, நீ குருண மருந்து கொடுத்து நீ கொள்ளவா. நீ எந்த நேரம் அடி எடுத்து வைக்கிறியோ ஒண்ணு மாமியா மண்டையை போட்டுருது, இல்லைன்னா குடும்பம் பிரிஞ்சிருது. ஏய் நீங்க சொல்றீங்க நான்லாம் போற வீட்டுக்கு மாமியாவே போட்டு தள்ளிட்டு தான் உள்ளவே போவேன். பேசுறேன், நான் போய் எதுக்கு கொடுக்கணும்? என்னை பொண்ணு வைக்க வரும்போதே அது முடிவு பண்ணிடணும், இன்னைக்கு ஜாவமா நாளைக்கு ஜாவமான்னு. அப்படின்னா அவங்களே பொண்ணு வைக்க சொல்லுமா? ஏய் இங்கயா ஏ கார்த்தி அப்படி சொல்லாத. ஐயோ நீங்க அவங்க என்ன? ஏய் எனக்கு கிடைச்ச கடைசி பீஸ் நீந்தாயா? நான் அதுக்கு வரலமா. ஏய் இங்க வர்றவெல்ல செத்து செத்து போயிராயா? ஐயோ நான் சாக முடியாது உனக்கு வந்து. இங்க அப்படி மட்டும் சொல்லாத கார்த்தி. பரவாயில்ல, எரும மாடு மாதிரி இல்லைன்னா பரவாயில்ல. எரும மாடு இருந்தாலும் பரவாயில்ல, நான் வரல, நீங்க கீழே போட்டே கொண்டுருவீங்க. ஐயோ அப்படி சொல்லாத கார்த்தி. ஐயோ நான் வரல, விட்டுருங்க என்ன கார்த்தி. என்னை போன வாரம் பொண்ணு வாக்க வரேன்னு சொன்னீங்க. அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு புள்ள, நான் வரல அந்த பிரச்சனைக்கு. ஏங்க வேணா நான் கோயில் மேல சத்தியம் பண்ணி வேணான்னு சொல்லுவேன், இன்ன வரை எந்த ஆம்பளையும் நிமிந்து கூட பார்த்தது இல்ல. குனிஞ்சே பாத்துக்கிறது எல்லாமே நிமிந்து பார்க்க முடியாது. ஏன்னா ஓஷன் அப்படி ஓஷன். ஏய் ஐயா நம்ம வீட்டுக்கு 2 சன்னல் செய்யணும்யா. ஆசாரி வந்து இப்பதான் செதுக்கிட்டு இருக்காரு. கனங்கத்த மீன் வாங்கி புள்ளம் அண்ணே நான் நாடத்துக்கு வந்தேனே, இடையில விட்டு போட்டாங்கண்ணே. உங்களால நாடத்துக்கு வரலாமா? இடையில விட்டுறதுக்கு நீ ஏன்டா இடையில கடந்து வர? அண்ணே நானு யாரு அந்த வெண்ண? தம்பி எங்க இருந்து வர? நான் இழுத்துறதாம்பட்டில இருந்து நடந்து வரேனே. இழுத்தஞ்சாம்பட்டில இருந்து இங்க எதுக்கு வந்த? காலெல்லாம் கடுக்குதுண்ணே. சரி வா வா, கால கடுக்குறா இருக்கா செய்வோம் வாடா. அண்ணே நாடத்துக்கு வந்தேனே. சரி நான் வெளியே இருக்க போனே, இடைச்சி விட்டுட்டு போயிட்டாங்கண்ணே. நீ என்ன வெளியே இருக்க போறாமா லூசு பையல? அப்புறம் யார பள்ளிக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரி? அப்புறம் பிய அடிக்க வைக்க முடியும்? சரி வா வா வா, பிரச்சனை பிடிக்கிற வா, நம்ம கூட்டி போற வா. ஏய் கார்த்தி, ஏய் யார் அது சுடுகாட்டுல இருந்து எரிஞ்சு எரியாம வந்தது மாதிரி? அவன் நாடாத்துக்கு வந்த. தம்பி எந்த ஊர்ல இருந்து வர? அண்ணே காசு தருவீங்களா செலவுக்கு? ஏய் காசு என்ன செலவுக்கு? நீ வா, காசு தான் தர வாயா. ஹலோ தம்பி
ஏமா இந்த கார்த்தி கார்த்தி நடிக்க இங்க நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹலோ என்னடி? ஹலோ ஹலோ கண்டாரன் என்ன பண்றா? எவன்டா போன்ல கண்டா? நானே காலையில இருந்து தம்பி டேய் நீ வா அண்ணன் காசான வா வா. காதுல அண்ணே கார்த்தி நடி அண்ணே கூட கூட சேர்ந்து நடிக்கட்டா? பாப்பா நீ கூட்டத்துல நடி எதுல வேணா நடிக்கிற வா வா. அடே நான் நடந்துட்டு காலையில வர்றேன்டி. காலைல நீ நடிச்சு பொளந்தியா? வா. படுக்க பயமா இருக்கா? என் தம்பி இருக்கே அவன் கூட கூப்பிட்டு பாடு. ஏய் நான் போறேன்டியா. நீ போறியா? நான் போறேன். அவரு அண்ணே நான் நல்லா பாடுவேனே. நீங்களா? அப்புறம் அப்படியா? நான் பிச்சு விட்டுருவேன். அண்ணே எப்படி பாருங்க பாருங்க பாப்பா. கொலா காயுது. ஏய் எங்க காயுது? புது பாட்டா இருக்கும். அந்த அக்கா உங்க பொண்டாட்டியா? ஏய் யாருக்கு யாரா பொண்டாட்டி? அதே அதே சொல்லு. ஆம்பளைங்க பொம்பளைங்க பொண்டாட்டி. அதே சொல்றா நான் உனக்கு 1000 ரூபாய் தரேன். ஐயோ அண்ணே அவன் பொண்டாட்டின்னு சொல்றேன் கேட்டீங்க. அண்ணே 1000 ரூபாய் வரீங்களா? ஆமா. பெருமா மாடு. 1000 ரூபாய் அந்த அக்கா. ஏய் கார்த்தி ஏய் பாக்குறதுக்கு ஆள் சாருகன் மாதிரி இருக்காருப்பா. ஆமா. ஏய் ஹிந்தி நடிகர் இருக்காருடா சாருகன். ஆமா. ஏய் தம்பி இவர் என்ன நடிக்கிறதா வந்திருக்காரு? நடிக்கிற. ஏய் தம்பி நான் ஒரு பாட்டு போடுறேன் பாடுறேன். அவர் அதே மாதிரி நடிக்கிறாரு மட்டும் பாப்போம். ஐயோ பிரிச்சு புரா அப்படியே. அண்ணே லைட்டா எக்கோ வைனே போடுறேன். तुझे देखा तो है जाना सनम प्यार होता है दीवाना सनम तुझे देखा तो है जाना सनम प्यार होता है दीवाना सनम ஏண்டா வெட்டுனாக்கு ஏண்டா ஏண்டா இந்திக்காரன் வரவும் பொம்பளை கட்டி பிடிக்கிறேன். டேய் என்னண்ணே நாடா ஆனா பச விட்டுட்டு தானே. டேய் பள்ளி கூட்டமே காணா. டேய் கண்ணாடியை காட்டுற முதல்ல 20 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கினா அப்படியே இருக்கு. ஏய் ஆளு கூட்டமா இருக்கா? டேய் பள்ளி பையலே இங்க என்னடா திரியற? ஏண்டா வந்தவனே என்னைய தான் கட்டி ஏறுவியா? அவர் அப்படிதான் பாட்டு அவர் பண்ணானா கட்டி பிடிக்க சொன்னாடாடா. ஏண்டா லூசு பையல பொம்பளை பிள்ளைகள்ட்ட போய் பிரச்சனை பண்ணலாமா? ஏண்டா அந்த ஆளு பாடினானே நீ என்ன வந்து கட்டி பிடிப்பியா? அந்த ஆளு 1000 பாடுவாப்ல என்ன வந்து கட்டி பிடிப்பியா? நல்ல பயமா இருக்கு. என்ன பாட்டு வேணாலும் பாடு அந்த நாய் என்ன வந்து கட்டி பிடிப்பியா? ஏண்டா புண்ணா கத்தி நீ ஏண்டா என்ன வந்து ஏண்டா ஏண்டா உனக்குள்ள திமிரு சென்னா விட்டு ஏண்டா எதுக்குடா பாடுகிறா? எதுக்குடா பாடுகிறா? எதுக்குடா பாடுகிறா? அவன் புருஷனா அவன் முகர இத பாரு அவனா எனக்கு புருஷனாடா. ஏண்டா அவனை போய் புருஷன் வேற சொல்லிக்கிட்டு தெரியல. ஏண்டா உனக்குள்ள திமிரு சென்னா விட்டு ஏண்டா தென்பாண்டி சீமையில தேரோடு மீதியில மான் போல வந்தவன யாரடிச்சாரோ 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 வளரும் பெரையே அதான் வளராம போச்சு. இனியோ அழுது தேம்பாதே நிப்பாட்டு தம்பி வாடா அண்ணன் காசாரண்டா. டேய் ஏன்டா நான் அண்ணன் காசாரையா? நான் போய் பொம்பளை விட்டு அடிச்சல வாடா காசாரன். நான் உங்களை கட்டி பிடிச்சனா? ஏய் என்ன கட்டி பிடிச்சு தூக்குனடா? டேய் போடாங்கடா. போடாங்க. என்ன கட்டி பிடிச்சு நீ தூக்குனடா? தென்பாண்டி சீமையில தேரோடு மீதியில மான் போல வந்தவன யாரடிச்சாரோ மண்டல பொலம் தள்ளிடுவேன். நாலாவது பாடி ஆனத போட ஏழை போட தென்பாண்டி தமிழ மஸ்த புடுங்க இல்ல பம்பளை அடிக்கிறானே யாராவது அடிக்காதீங்கன்னு சொல்லாம உனக்கு மீதிங் கொட்டாட்டல பூரா உடச்சு போட்டு கோபப்படா நாலாவது விட்டாருக்கு நான் பாட்டு நடந்து வருவேடா. இவனை எதுக்குடா நாடா மகன் சொல்ற? இவனை எதுக்குடா? டேய் என்னடா அடிச்சிட்ட? ஏய் விடுமா காத்திரு நெஞ்சு கிழஞ்சிருந்தா தத்து முடிச்சிடலாம் அங்க ஐயா எந்த கிழிஞ்சா கத்துக்கலாமியா குஞ்சு கிழிஞ்சிருச்சு. ஏய் ஓயிலுக்கு என்ன பெரிய மயத்தை புடுங்குன தம்பாங்க போல்
ராத்திரி பூரா பெரிய பட்டம் கொடுக்குறாங்க. ஏய் அண்ணாடி ஓட. ஏ மருதமணி அவன் பெரிய ஆளாமியா? பெரிய ஆளு நல்லா சொல்லி புரிவேன். பெரிய ஆளு தம்பா பாரு அண்ணாடி ஓட்டல திண்டு விட்டு கண்ண முடியாம தெரியா? சரி கோச்சுக்கறானே. மரியாதையா போ. அந்த பாட்டு போட்டா திண்டு செமிச்சாம தர்றா. கனங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சேன். எங்க கொதிக்குதா கொதிக்குது துடிக்குது குழம்புடா சுருக்கு. கனங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி மாறியாச்சா காரத்தோடு நான் சமைச்சு விளக்குமார் பிஞ்சு போகும்போது இந்த பொம்பளை அளவு பொம்பளை பொண்ணு ஏறி அடிக்கிற இவ்வளவு சரியான லூசு முண்டாத்தியா இருப்பா அவளை. நான் இவ்வளவு நேரம் ஒரு அடியோட நீ அடிக்க விடல. நீ வந்தோட கேப்பில் அடிக்கலாம் பாக்குறா. சரி வாடா. சரி வா. எதுக்கு வா கோப்படா வா. பொம்பளை சூப்பர் பொம்பளையா இருக்கணும் நம்ம நாடத்துல. சரி வா. இல்ல வேணானே மாயா பொம்பளை இருக்கு. விடு ராணின்னா ராணி ராணிய காரணி உனக்கும் சூப்பரா இருக்கு. நினைச்சு சிரிக்கிறாங்கடா. அடுத்த டான்சர் வேணாம் நம்மளுக்கு எதுக்கு? அது வேற 5000 6000 வெட்டியா கொடுக்க. அடுத்த நீ டான்சர் நான் கோமாளி. நான் வரல உன்னோட. உனக்கு மசூர் மண்ணு தானே இல்ல. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே கொத்து கொத்தா நாங்க சமைச்சு எம்மப்பிய படிக்க போறோம். நாளைக்கு எருமமாறு மேய்க்க போறோம். எம்மப்பிய படிக்க போறோம். சொல்லியா வைக்கிறாங்க. ராணிய பார்த்தா ஊரை ஒழுகுதுன்னு. என்ன சூர்யா என்ன செய்யற? ஒழுகுறது எனக்கு ஒழுகுது. அங்க துடைக்கிறது கொடுக்குறியா? ஒழுகுறது அங்கேயா ஒழுகுச்சு? பொம்பளையாளுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பேன். அவன் துணியத்தையும் கொடுப்பேன். நான் நினைச்சேன். ஏய் என்ன பேசுற? ஏபாகான வந்த பாகான ஏ ஆலமர 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 என்னது உள்ள கோமணம் கட்டி இருக்க மாதிரி இருக்கு. தம்பி மணி ஏன் கழட்டி விட்டேன் தெரியுமா? எனக்கு தெரியாம அவன் கண்டாலும் சட்டம் டவுசர் போட்டான். டவுசர் கிழிஞ்சிருச்சு. அதை மறைஞ்சிரு கோணம் கட்டுறாளா? எல்லாம் என்னெல்லாம் டவுசர்ல அவங்க எதுக்குலாம் வந்த? அதுக்கு என்னைக்கு என்ன செருப்படி தெரியல. உங்களை கழட்டி விட்ட காலையில 5000 கூட கிடைக்கும். 5000 கூட்டம் கடல் மேல பயில ஊர நம்ம பயிலுங்க பயில உள்ள நமக்கு மருந்து வச்சு அவங்க ஏறி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாகான ஆலமரம் 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 இலகு பதினாயிரம் தன்னே நன்னாரே தானே நன்னாரே தனி நன்னாரே. ராணி
வாகான ஆலமரம் மருத்த புடுங்கின ஆலமரம் ராணியை பார்த்து அப்படியே வர்ணிக்கணும்டா. ராசாத்தி ஒண்ணு எப்படி அண்ணே மணி எப்படி பாட்டு அண்ணே இருண்ணே பாண்டிய பாட்டு நான் அந்த பிஜி வாசிக்கிறேன். ராசாத்தி இருண்ணே அவசரத்துல பிறந்தவனா இருப்ப உங்களுக்கு அவசரத்துல எல்லா பேரும் அவசரத்துல வருங்க. 1 2 யானே போய் பூனை சொல்லி பார்த்தாங்க. சாப்பிட்டு போறீங்க கீப்பல. ஏ மருதமணி எந்திரியே. எந்திரி மருதமணி. 3 மாசத்துக்கு வந்திருக்காது. ஏனே ஏனே உனக்கு பீஸ் வாசிக்கிறேன்னு பார்த்தேன் உன் பீஸ் நேரம் போயிருக்கும் போல இருக்கே. எந்திரா எந்திரி மருதமணி எந்திரி. தம்பி நான் பாடுறதுக்கு வாசிச்சீங்கடா உங்களோட மரியாதை போயிடும். நீங்க பாட்டுக்கு இருங்க நான் பாட்டுக்கு பாடுறேன். ராசாத்தி ஒண்ணு என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேன் நான் அவரை மட்டும் அப்புறம் உங்களை 4 தனித்தனியா சொல்லணுமா? சூர்யா சொல்றத கேட்கல திருக்குள்ள எடுத்து போன குத்தி விடுவேன். அதை வேற ஆள்கிட்ட வச்சுக்கணும் சொல்றேன். அப்புறம் இவரை தனியா சொன்ன சட்டி எடுக்கிறாங்க. ராசாத்தி ஒண்ணு பாப்பா முருகன் காவடி எடுக்க போறாரு திருச்செந்தூருக்கு. ஐயோ வெயிலோட நம்மள தம்பி கட்டையை வச்சுக்கலாட்டு கொட்டையை வச்சு போடுவேன். ராசாத்தி ஒண்ணு காணாதென்று காத்தா அப்பா நீலகண்டா இப்ப என்ன சொல்லிக்கிட்டீங்க? அப்ப ஒவ்வொரு ஆளா தனித்தனியா சொல்லணுமா? ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி பூலாடுது. காத்துல என்ன ஆடுது? ராசாத்தி ஒண்ணு அடிச்சலா ஏதோ பூரா தூக்கிட்டாங்க. மணியண்டா பிரபு நாடகத்துக்கு போகணும் காணுங்க. நீ தானே சொன்னீங்க. ராசாத்தி ஒண்ணு எண்ணி ராப்பகல்லாம் கையெடுத்தேன் ராப்பகல்லாம். இந்த பாட்டு கேட்டிருக்கியா இல்லையா? இந்த பாட்டு ராசாத்தி ஒண்ணு எண்ணி ராப்பகல்லாம் கையெடுத்தேன் இன்னைக்கு தான் நான் வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கேன். சத்தையா தெரிஞ்சா பாடுறா இல்ல ஏன்டா அசிங்கப்பட்ட வாய் கிழிச்சிருவேன். அதே பாட்டை ஏதோ அடி கலர் கலரா மைய பூசி கலக்கலா நீ வருவ அடிய கவர்ச்சி கேரளத்து கேரளத்து பண்ண போற கிளிகளுக்கு கலக்கலரா கலக்கலரா மைய பூசி கலக்கலா நீ வருவ கவர்ச்சி வந்து என்னைய மூஞ்சவே நக்கிட்டு போகுது. அது பள்ளி நக்கத்தான் செய்யும். பள்ளி நக்கத்தான் செய்யும் வேற ஒன்றும் செய்யாது. இந்த ஓனான பிடிச்சி அங்கிட்டு கட்டியா? ஐயோ ஓனா இல்ல இது ஓ நாய். பஞ்சவர்ண பச்சக்கிளி 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 ராணி திரியம் பங்கத்துல. ஏய் பொம்பளை புள்ள வந்து பொண்ணும் பூ ஒண்ணுடா. ஆமா ஆமா யார் இல்ல என்னது ஓயாம பொண்ணும் பூவா ஒண்ணுதே. பெரிய டீ யாரு? பெரிய டீ யாரு? ஆறு கடுக்காதான் ஒரு பேச. பொண்ணும் பூ ஒண்ணுதே யார் இல்ல என்னது பூவு 10,000 ரூபாய் வந்தாலும் பூவை வாங்கி நூலுல கட்டி பூவை கொண்டையில வைக்கணும். ஏய் குறுக்கழுத்து படிச்சிருக்கேன். குறுக்கழுத்து படிச்சிருக்கேன். அது உங்களுக்கு புரியாது. என்ன புரியாது? ஏய் பாசமுள்ள பாண்டியரு பாசமுள்ள பாண்டியரு கட்டு பாவலரு ஆளே யாரே பாடத்து மக உனக்குதான் ஒரு மயிரும் இல்லைல்ல. ஏன்டா அசிங்கப்படுத்துற? ஏதாவது இருக்குன்னு ஏதாவது பண்ண அவன் ஆல்ரவுண்ட் வைக்க போறேன்.
இப்பதான் சீட்டு காசுலாம் கட்டி முடிச்சோம்னு சொன்னேன். தம்பி இன்னும் ஒரு தடவை வைக்கியா? அண்ணன் யாரு அவரு அவன் அன்னையோட விற்க போறேன். அண்ணன் வாடா. ஏன்டா சரி கொலவழி ஆயிப்போயிரும். வாயா. கோபப்படாத, குடும்பம்னு அனுசரிச்சு தான் போகணும். இது எதுக்கு இப்படி எல்லாம் அனுசரிச்சு போய் நம்ம பொழப்பொழத்ததும் போது மாதிரி என்ன புத்தில போய் அங்கே ஏய் குண்டமாளா ஏன்டா என்னடா இப்ப உனக்கு பிரச்சனை? பொழந்தது நாங்க நினைக்கிறோம் அவன் போய் அவங்க கம்பெனி கொடுத்தது ஆளு எல்லாம் செத்ததோட அடி பிடிக்கிறான்ல. அதே அப்படி அப்படித்தான் நினைச்சிட்டேன். அவன் அத்தனை தோளத்தை அடிக்கிறேன், நம்ம தோளை பிரிச்சு நினைச்சுதான் நீ அங்க போய் கம்பெனி கொடுக்குறேன். ஏமாந்துடாது, ஏற்கனவே அவன் வீடு பிரிஞ்சிருச்சு. இன்னும் அவன் நாடத்துக்கு வேணாம். நல்லா வாசிக்கிறவன் வேணாம் சொல்லாய. அவன் இங்க வாசிக்க பாக்குறான்டா. யாரு தங்கச்சியா? கைய தடவாங்க. அட அவரு தங்கச்சியா? நானு யாரு? எனக்கு அவர் அண்ணையா? அவன் தடவை கைய விட்டானா? கைய விடலடா. காற்று வெத்தல மாத்தன் என்ன செய்யறான்? ஏறி என் வாயில உட்கார போகுது. அவனுக்கு ஒழுங்கா தெரியலன்னு எட்டி எட்டி பாக்குறான். நான் ஆடுறேன்னு நினைச்சேன். அது எப்படா நேக்க பண்ற? காற்று வெத்தல கார்த்தி அடி கார்த்தி, டே அடி கார்த்தி, வாய ஓட கார்த்தி, பொழந்துக்குறேன் ஆறுத்துக்குறேன் அறுத்து போ எந்திரி. ஏ பள்ளி எந்திரி மோல. நீ போயிடாத. அவன் உரையில எத்தனை உரை எந்திரா. இங்கு பப்பனானத்துக்கும் மருமையினார் மதமுடி சேர்ந்த அண்ணா மருதமணி அண்ணா அவர்களுக்கு நமது விழா கமிட்டியில் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. கை தட்டினா என்ன இவனுக்கு போய் நம்ம கை தட்ட போறோம்னு ஒரு இதுதான். யாருக்கு பொண்ணாட போடுதாலும் தட்ட மாட்டேங்கிறாங்க. ஆமா இல்ல ஏன் தட்டாம இருக்காங்கடா? ஏ நீ சொல்லி கொடுத்தியா இல்லையா கை தட்ட சொல்லி? 150 ரூபா துண்டை வெட்டியா போடுறாங்களே. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய வடக்கு மல்லல் கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் எங்களையெல்லாம் காண வந்திருக்கக்கூடிய வெளியூர் கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் எங்களோட உயிர் சொன்னால இளைஞர் நற்பணி பண்றேன். மருதமணி காலத்தில் தான் பயல்கடா கொடூரமா வெளியூர் வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் என்னை பெற்ற தாய் குளங்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்களையெல்லாம் அவர் கைபேசி கொண்டு செல்லக்கூடிய உண்மையிலே வடக்கு மல்லல நாங்கள் பெருமைப்படணும். 3 மாதத்துக்கு முதல்லையே என் ஊரை நாடி வந்துட்டாங்க. இங்கேருந்து 150 கிலோமீட்ரு. அங்கேருந்து வந்து நீங்கள்லாம் வரணும்னே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பிரியத்தோடு என்னை அழைத்து வந்ததுக்கு உங்கள் பொன்னான பாதங்களுக்கு நன்றி கடனை செலுத்துகிறோம். எங்களையெல்லாம் அவர் கைபேசி கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி KS மீடியா அருண் அவர்கள் சார்பாகவும் நன்றி நினைவு வணக்கம். எங்கு புகழ்த்துவங்க எங்கு வந்து வந்து மூஞ்ச நக்கிட்டு போதியாது. ஒன்னும் இல்ல, மாடு காலைக்கு தெரியுது. அது நேக்க அடிக்கிறான் பாரு. அங்க நேக்க போற, இங்க வந்து 2 அடி அடிச்சுக்கிறேன். ஏண்டா வந்து வந்து என் மூஞ்ச நக்கிட்டு போகுதுடா. மூஞ்சத்தே நக்க முடியும். எங்கு புகழ்த்துவங்க இங்கு நானும் அந்துவங்க அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே.
இங்க என்ன வார்த்தை அங்க நான் அப்ப பார்த்தேன். என்ன உசுர கொடுத்து சபை வணக்கம் வச்சுக்க சபை வணக்கம் கரகாட்டம் சொன்னா சபை வணக்கம் முதல்ல எந்த ஆட்டமா இருந்தாலும் சபை வணக்கம் வைக்கணும். ஆமா அதுலயும் நம்மளுக்கெல்லாம் கஞ்சி ஊத்துற மகராசங்க அவங்க தான் முதலாளி, நம்ம தான் தொழிலாளி. அதான் உண்மை. அப்ப முத அவங்க எல்லாம் வணக்கம் சொல்லுங்க. நீ அவங்கள கும்பிடல இங்க பாத்தி அது என்ன சரி நான் அவங்கள ஆட்டத்துக்கு வந்துருக்கேன் நடந்து அப்படியே பொண்ணோட நீங்க எதுவும் பார்க்க வரீங்களான்னு பார்த்தேன். ரெண்டு பேருக்கு ஏதோ லிங்க் இருக்கும்ல. ஏங்க அப்படி சொல்றீங்க? நான் அங்கிட்டு போறேன் அதுக்குன்னு இங்க தட்டி பாருங்க எல்லாம் வரும். ராணியின் லீலைகள் ராணி லீலையா? தன்னானே நானே முதல்ல கூட தெரியல, இப்ப ரொம்ப பக்கத்துல நல்லா தெரியுதோ. என்ன கலர் டவுசர் போட்டுருக்கு? இல்லண்ணே அது சிவப்பு கலர் உள்ள காயுதுண்ணே. அது அந்த பிளேட்டா போயிட்டு அவங்க எங்க அண்ணன். நீங்க அந்த பிள்ளையோட அண்ணனா? என்னோட அண்ணன். இந்த பிள்ளை என்ன கலர் சட்டி போடுதுன்னு அவன் சொல்றேன். நம்ம என்ன மயிர் அண்ணன் தானே எடுத்து கொடுத்துருப்பேன். இந்த பிள்ளை கடைக்கு போகுமா? செல்லா எங்கடா இருந்த இவ்வளவு நாளா? எடுத்துட்டு வந்தது அவர்தான். தன்னானே நானே குண்டிய தொட்டு கும்பிடுறேன். அதுக்குன்னு எங்க இருமா குண்டிய தொட்டு கும்பிடுறேன். கொஞ்ச நேரத்துல அது என்னை கடிக்க தெரிஞ்சிச்சியா? லூசி சிரிக்கி குண்டிய தொட்டு கும்பிடு என்னடா அவனுக்கு சந்தோஷம். கேட்டுக்கிட்டேன் பாரு. இதை தொட்டு கும்பிட்டாதே பையனை வர எனக்கு ஒரு கை கொடுப்பாங்க. ஏன் குண்டிய தொட்டு கும்பிடுறாங்க? உனக்கு என்ன கை கொடுக்குறாங்க? அவங்க கை கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அண்ணே அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க குலதெய்வம். உண்மை. மைக்கு அவங்கள குலதெய்வம். ஆமா. ஆல் ரவுண்டு சூர்யா குலதெய்வம். ஆமா. பெட்டி மணிகண்ட பிரபு குலதெய்வம். தம்பி சுதர்சனுக்கு மிருதங்கம் குலதெய்வம். நீலகண்ணனுக்கு தாளம் குலதெய்வம். ஆமா. உனக்கு முன்னாடி குலதெய்வம் நாங்க கோயில் பூசாரி. அவருக்கு முன்னாடி குலதெய்வம். நீ உனக்கு அவன் 6 மாசத்துக்கு முன்னாடி அவன் பூசை வைப்பான். 6 மாசத்துக்கு பின்னாடி நாங்க நல்லா ஆடுறீங்க. உங்க 4 வரைக்கும் தேங்காய் வளம் தருவோம். நல்லா ஆடுறீங்க. நல்லா பாருங்க. நல்லா பாருங்க. This is love. என்ன சொல்றாப்ல? அந்த பையன் உங்களை விரும்புறாராம். அப்படியா? तुम से प्यार करते. என்னத்தைய காணான்றாமே? காணாமனு சொல்லல. அவர் உங்கள சொல்றாரு ஒரு நாளைக்கு 2 தடவை. அவ்வளவுதான் முடியுமா? சே. கேவலம்டா. பா பயலுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? எதுக்குடா? இந்த கையை தூக்கிட்டாங்க. அன்னதானம் கையை தூக்கிட்டாங்க. அன்னதானம் தான். கிர் புர். என்ன குசு போடுறாரா? சி. கும்பலடா அப்படி பேசாத. அப்புறம் எதுக்கு அவருக்கு? நீ நிக்கிறேன்னு தான் அசிங்கம் பேசாம இருக்கேன். ஆமா, இதுக்கு மீறி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சடார் மடார். இப்போ என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன வந்தாப்ல? போட்ட காங்கட்ட கம்பிட்ட குத்தி விட சொல்றாரு. இந்த குத்தி கிழிச்சு போற தள்ளியா? சிங்கிலி மங்கிலி. என்னவா? என்னவா? அத நான் சொல்லல. என்ன சொல்றானே? வருத்தப்படுவா நீ. சும்மா வருத்தப்பட மாட்டே. சொல்லுங்க அப்படி என்ன சொல்ற? ஆனா நல்ல சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி சிரிச்சமாமா போயிரணும். ஏன் என்ன சொல்றாப்ல? ஆள் போடா. எல்லாம் ஒரு ஆள் மவர நீ. சொல்றா. இதுக்கு என்னடா பிள்ளை? பாரு பாத்துக்கிட்டே இருக்கா. மறுபடியும் மூஞ்ச நக்க ஆரம்பிச்சிருச்சியா? அது பாரு. அது மண்டைய பாரு, அது தொண்டைய பாரு.
சொல்ல வர்றியா? நான் என்ன சொன்னேன் அதை சொல்றேன். என்னடா சொன்னாரு? அவன் சொல்றியா? ஏன்னா ஏய் மருதமணி சொல்லு மருதமணி. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ அழுகாத நானா கொட்டால இருந்து அழுகாத. என்ன சொன்னாங்க? அவன் சொல்றியா? உங்களால முடியலன்னா நோத்தால அனுப்பிட சொல்றியா? கேட்டா வெட்டி. அட்ரா, அடி. ஏண்டா இது நான் சொன்னேன். அண்ணே நீ சொல்லல. அது எப்பறம் என்னை மாட்டி விடுற? உன்னை மாட்டி விட்டா தான் நான் கரெக்ட் பண்ண முடியும். அதுக்கு கரா மரா என்னத்த சொல்றாங்க? இப்ப என்ன தெரியுமா? என்ன சொன்ன? எனக்கே தெரியல. பமோ கிமோ. என்ன டம்மா டுமான்ற? இல்லண்ணே நம்மளுக்கு அது வராது. ஏய் சும்மா சொல்றா. மறுபடியும் என்ன சொன்னாவே? நான் சும்மாவே 4 நாள் ஒரு நாள் உடம்பு முடியாம இருக்கேன். நீ வேற. ஏய் சும்மா சொல்றா. ஐயோ எங்க அப்பா அடிப்பாரு என்னைய. ஏய் என்ன சொன்னாவே? ஐயோ எங்க அம்மா என்னை வீட்டுக்குள்ளே விடாது. டேய் என்னடா சொல்றா? உன்னை ஏதா அசிங்கமா சொன்னாப்லையா? அதிகமா சொன்னா கூட பரவாயில்ல. வேற என்ன சொன்னாப்ல? அவருக்கு உடம்புக்கு முடியல என்னைய உங்ககிட்ட போக சொல்றாரு. ஏண்டா நான் சொன்னேன் இல்லையா? அது நீனா எழுதிக்கிறது. பர்மா குர்மா. போர்ட்டா குடும்பம். டேய் நீ சிரிக்கிறியா கிண்டல் பண்ணியாரா? ஏன்னா இப்படி சிரிக்கிறியா? எங்க உள்ளவ மனசுல அந்த ஆளு நேராச்சுன்னா திட்டுவாங்க. ஐயா உண்மையிலே உங்க பாதத்தை எனக்கு உள்ள போக மனசு இல்லையா? உள்ள போக மனசு இல்லைன்னா அங்க உள்ளுக்க இருக்க நம்மள செருப்பட்டி அடிப்பாங்க. இல்லைன்னா சங்கத்துல போய் ஏதாவது மாட்டி விட்டுருவாங்க. வேற அங்கத்துல போய் எழுதி போடுவாங்க. அவங்க 2 பேரும் அவங்களே நாடகத்தை நடத்திக்கிறாங்க. எங்களை விட மாட்டேன்றாங்க. இது எதுக்கு வேணாம்? உங்கள் அன்பு வேணும், இங்க இருக்கவங்க அன்பு வேணும். ஆமா உண்மை. அதனால எத்தனை பேர் கதையை ரசிக்கிறவங்க வந்திருப்பாங்க. நம்ம இப்போ வந்து டேய் இப்போ வந்து ஹிந்தி ஹிந்தியும் தெரியுமா? டேய் நான் எல்லாமே படிச்சிருக்கேன். ஏய் என்னண்ணே என் கூட இருக்க ஹிந்தியெல்லாம் பேசிருக்கேன். டேய் நான் உன்னை விட்டு ரூமுக்கு போய் அங்க படம் எனக்கு ஹிந்தி பேசுறது ஒரே ஒரு வார்த்தை தெரியும். என்ன தெரியும்? தெரியுமா? உதாரணத்து ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஆள் பேசினாரு. என்ன பேசுறாங்க? அச்சா புல்தாக. அச்சா புட்ட. இப்போ அது உனக்கு ஹிந்தி தானே? நான் இப்போ வந்து ஹிந்தி சொல்லி தரேனா? சொல்லி கொடுங்க. ஏக் ஏய் ஏய் ஏக்குன்னு என்ன தெரியுமா? அது ஏதாவது தெரியாம நீ வாட்டுக்கு ஏக்குண்டா எக்குன்னா முட்டை. ஏக்குண்டா என்ன சொல்றா தெரியுமா? என்ன? ஏக்குண்டா ஒரு வரல விட சொல்றாரு. எதுல? தோ தோண்டா 2 வரல. தீன் தீம்டா 3 வரல். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சார் சார்னா 4 வரல். பாஞ்ச் மொத்தமா விட சொல்றாரு. ஆறு மொத்தம் உன்னை பொழந்துட்டு. என்னடா? இல்ல 5 வரைக்கும் சொல்லு. ஹிந்தில சொல்லிட்டு டேய் இப்போ வந்து இப்போ வந்து தெலுங்குடா. இங்க வந்து நிறுத்திட்டு. அதுல ராணி நெசத்துலயே 5 வரல் மொத்தமா விட சொல்றாரு. இங்க பேசுறாரா? சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. முடியலடா எங்க. இப்போ வந்து டேய் இப்போ வந்து தெலுங்கு. ஏதாவது பேசிக்கோல. பயந்து. இப்போ வந்து தெலுங்கு. சொல்லு. நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு லூப் போட்டு சொல்லணும். நான் எப்பயுமே அது போட்டுருவேன். அவர் சொல்றத சரி போட்டு. இது என்னது? அது மைக்கு. அது ஆல்ரவுண்டு. அது அது பெட்டி. அது மிருதங்கம். அது தாளம். இப்போ நான் என்னென்ன சொல்றேன் நான் லூப் போட்டு சொல்லணும். நான் போடலன்னா இந்த பிள்ளைய போட்டு விட சொல்றேன். போட்டேன். எனக்கு போட தெரியாது. டேய் பொய் சொல்லாத. டேய் இது மைக். நெசமா பொய் சொல்லாத. போட தெரியாதுங்க. வா சரி நான் சொல்லி தரேன் உனக்கு. டேய் இது மைக். மைக்குலு. அது ஆல்ரவுண்டுலு. அது பெட்டிலு. அது மிருதங்கலு. மிருதங்கல்லு. அட்டமை இது அது தாளலு. இது அது பூலு. பூவுடா. பூலு. நான் உங்களை காதல் பண்ணலான்னு இருக்கேன். என் காதல் எப்படி காதல் தெரியுமா? ஓகே வாங்க. காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் நம்பி நான் செருப்படி வாங்குறது உறுதி. அவர் தனியா போய் எனக்கு ஹிந்தி கத்து கொடுத்தாருயா. ஹிந்தி இந்த குறைய சொல்லி கொடுக்க சொல்லிச்சு. அதை உள்ளுக்க சொல்லி குறைய உள்ள சொல்லி இங்க சிலேட்ல எழுதி காமிச்சேன். சிலேட்ல நீ பெரிய சிலேட்ல எழுத பாக்குறேன்.
காதல் இல்லாதது வாழ்க்கையாகுமா நீங்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா முத்தம் சிந்தாமல் இது நாடா மேலையா அவர் சொல்ற மாதிரி புதுக்கோட்டை பூங்குவாடா வாழ்க்கையாகுமா இல்லாமல் காட்சி தோன்றுமா பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா காதல் இல்லாதது வாழ்க்கையாகுமா தோன்றுமா காதல் வேறு கண்ணே காமம் வேறு பெண்ணே தேகம் தேடும் காமம் தெய்வம் தந்த காதல் இடையில் ரெண்டு கோடு அதுதான் ரொம்ப கோடு போடு உன்னை தாண்ட மாட்டேன் கோடு போடு உன்னை தாண்ட மாட்டேன் தாண்ட சொல்லி உன்னை தூண்ட மாட்டேன் இதை விடாமல் நகப்படாமல் கட்டில் பூவே நீ கையாளுமல் காதல் இல்லாதது வாழ்க்கையாகுமா